அதே போல விலையில்லா மின்சாரம் கைத்தறிக்கு 200 யூனிட் கொடுத்தோம். அதே விசத்தறிக்கு 750 யூனிட் கொடுத்தோம். நெசவாளருக்கு பசு வீடுகள் கொடுத்தோம். கைத்தறி துணிகள் விற்பனை, இன்னைக்கு கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைஞ்சது. என்னிடத்திலே கைத்தறி நெசவாளருடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வச்சாங்க. ஆகவே கைத்தறி துணிகள் எல்லாம் தேக்கமடைந்து விட்டது, அது விற்பனை செய்ய முடியவில்லை, அதற்கு மானியம் வேண்டும் கேட்டாங்க. அம்மாவுடைய அரசு 350 கோடி அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த தேங்கிய துணிகள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்பொழுது புதிய ஒரு விதிமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த கைத்தறி கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு உடனுக்குடன் அவர் நெய்யப்பட்ட துணிக்கு கூலி கொடுத்தோம். இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு அதை உடனுக்குடன் கொடுப்பதில்லை, வங்கிக்கு அனுப்பி 15 நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த பணத்தை அந்த துணி நெய்யப்பட்ட தொழிலாளிக்கு கிடைக்குது. இதனால் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அன்றாட செலவுக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சி வந்த பிறகு எப்படி அதிமுக ஆட்சியிலே அன்றன்றைக்கு நெய்யப்படுகின்ற துணிக்கு அன்றன்றைக்கு அந்த தொழிலாளிக்கு உண்டான தொகை கொடுக்கப்படும்.